Daily. Taste the Daily. லோக்கல்ல தர்பாங்கா யூனிவர்சிட்டியோட நம்மளுக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்தது. நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்ல கடைசி 5 நிமிஷத்துல நம்ம பொண்ணு ஜெயஸ்ரீ ரைடு அங்க போயிருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க அங்க போகும்போது அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த பொண்ணு இவங்களை அடிக்கிறாங்க. இவங்களை அடிக்கும்போது அந்த இடத்துல தன்னறியாம இவங்க திருப்பி அடிக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த மித்த 6-7 பேர் சேர்ந்து இவங்களை தாக்குறாங்க. தாக்கும்போது நம்ம பிள்ளை அங்க அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய கோச் பாண்டியராஜன் இவரு எல்லாரும் போய் அதை விளக்கு போகிறோம். இதுல என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் இருக்காங்க 4-5 யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து. நம்ம யூனிவர்சிட்டி பெரியார் பிள்ளைங்க, அப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் உள்ள வரும்போது அந்த ஒரு 5 நிமிஷம் ஒரு தள்ளுமுள்ள ஆயிருது. நிலைமை கண்ட்ரோலா இல்லாம ஆயிடுச்சு. இது முடிஞ்சதுங்க சார். முடிஞ்ச அந்த அடுத்த செகண்டு பர்டிகுலரா அந்த யூனிவர்சிட்டி ஆர்கனைசிங் கமிட்டில இருந்து வந்து பாண்டியராஜனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூம்குள்ள வச்சு 2 பேர் பின்னாடி கையை பிடிச்சி முன்னாடியில இருந்து இவங்களை அடிச்சாங்க சார். அடிக்கும்போது நான் இவங்களை கூட்டிட்டு போய் கதவை சாத்துறதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி இங்கிலீஷ்ல கத்துறோம், ஓப்பன் தி டோர்னு ரொம்ப நேரம் கத்துனதுக்கு அப்புறம் கதவை திறந்து வெளியில விட்டு அவர்கிட்ட இந்த நிமிஷம் இவங்களை யாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம வெளியில கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வெளியில அந்த சமயம் கூட்டிட்டு வந்து அந்த மண்டபத்துல தான் டோர்னமெண்ட் நடந்தது. அந்த மண்டபத்துல இருந்து வெளியில வந்து அவுட் சைட்ல ஒரு பக்கம் எல்லாரையும் கூல் பண்ணி உட்கார வச்சாச்சுங்க சார். இந்த கேப்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த தார்பாங்கா யூனிவர்சிட்டியுடைய ஒரு பொண்ணு இன்னொரு டீமுடைய கோச் எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பாண்டியராஜனை என்கொயரி பண்ணணும், கூட்டிட்டு போகணும்னு சொல்லி வராங்க. நாங்க வந்து எப்படி அனுப்ப முடியும், இங்கேயே ஆளை நான் ரூம்ல வச்சு அடிக்கிறாங்களே, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கங்கிற பயத்துல உடனே எங்க யூனிவர்சிட்டி விசிக்கு காண்டாக்ட் பண்ணாங்க சார். அவங்க உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் கேட்டாங்க. உடனே அடுத்த 1 மணி நேரத்துல எஸ்டிஏடியில இருந்து சார் மேக்நாத் ஐஏஎஸ் சார் உடனே லைன்ல வந்தாங்க. டெப்டி சிஎம் சார் உடனே பேசினாங்க சார். எல்லாம் பேசி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் வேணுமா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, ஒன்றும் பாண்டியராஜன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்கன்னு பயப்படாதீங்க, அவங்க பத்திரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கே உள்ள கலெக்டர் கிட்ட, எஸ்பி கிட்ட, டிஎஸ்பி வந்து அந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஈவினிங் 7 வரைக்கும் எங்கள் கூடவே தான் இருந்தாங்க. ஒரு 10 போலீஸும் எங்கள் கூடவே இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 7 அதாவது யூனிவர்சிட்டி நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து மண்டபம் அந்த டோர்னமெண்ட் நடந்த இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆகி அங்கேருந்து நாங்கள் யூனிவர்சிட்டி வந்து எங்கள் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி நாங்கள் அங்கேருந்து லீவாக 7 ஆயிடுச்சுங்க சார். ஏர்லி மார்னிங் இங்கே 3:30 இங்கே ரீச் ஆகிட்டோம். இதுக்கு இடையிலேயே அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஏர் பஸ் எல்லாம் அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி 1 lakh rupees கேஷ் உடனே எனக்கு ஜிபே பண்ணி அந்த பஸ்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு நைட்டு ஃபுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஜிபே பண்ணிட்டாங்க சார். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த பஸ்ஸுக்குரிய இங்கே ரீச் பண்ண ஏர் பஸ்க்குரிய அமௌண்ட், அப்புறம் பிள்ளைங்க ஃபுட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இப்போ வரைக்கும் காலையில் நாங்கள் 3:30 ரீச் ஆனாலுமே இங்கே உள்ள கமிஷனர் ரிசீவ் பண்ணி டீ பிஸ்கெட்ஸ் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நேரம் எல்லாம் கொடுத்து, அப்புறம் அவங்கள ரெஃப்ரெஷ் ஆனோன்னா 7:30 பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி இப்போ லஞ்ச் என்ன வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்லி ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க சார். சார் அது கபடியில் ஒன் ஆஃப் த ஸ்கில் பேக் கிக் பண்ணுறது. அட்டாக் ரைடு போகிற பொண்ணு காலால் தொட முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது இவ இன்டென்ஷனாக பண்ணுறான்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு அடிக்க வந்துட்டா. அவங்க அடிச்சிட்டாங்க. அடிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு திருப்பி அடிக்க அந்த இடத்துல ஒரு 2-3 minutes அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பாதுகாப்பு இல்லாம ஒரு உணர்வு இல்லைங்க சார். பிளேயருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆர்கனைசிங் கமிட்டி வாலண்டியர்ஸ் எல்லாம் அதை தடுக்கணும். அதை தடுக்காம சவுத் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க தாக்குனது தான் அங்கே பிரச்சனை ரொம்ப பெருசானதும். ப்ளஸ் பாண்டியராஜனை தனியாக கூட்டிட்டு போய் அடிக்க போகும்போது தான் பிள்ளைங்க எல்லாரும் உள்ள வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க அப்படி தனியாக கூட்டிட்டு போய் அப்படி தாக்காம இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க மேட்ச் விளையாட போற நேரத்துல இருந்தே அந்த சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் அப்படின்ற ஒரு இது அபிஷியேட்டிங்ல அந்த பாகுபாடு இருந்ததுங்க சார். யார் அந்த மாதிரி பண்ணி சார் ஆர்கனைசிங் கமிட்டி அபிஷியல்ஸ். ஸோ ஆர்கனைசிங் கமிட்டி அபிஷியல்ஸ் வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருந்து போனீங்க அப்படின்றத பாரபட்சமா நடந்துட்டாங்க. ஆமாங்க சார். அபிஷியேட்டிங் நான் தான் வந்து ரைட் போயிட்டு நான் வந்து அவங்க லெஃப்ட் நின்றுட்டு இருந்தாங்க. நான் இப்போ கெக் விட்டேன். அவங்கள வந்து நான் வந்து பண்ணோடனே என்னை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அவங்க அடிக்க ஆரம்பிச்சோடனே அப்புறம் நானும் அவங்கள அடித்தேன். அப்புறம் 2 பேருக்கு ரொம்ப சண்டை வரும்போது தான் எங்கள் டீம் பிளேயர்ஸ் அப்புறம் கோச்சஸ் எல்லாருமே வந்து அது விலைக்கு விட தான் வந்தாங்க. அவங்களும் அடிக்கிற மாதிரி வந்து அவங்களும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இஷ்யூ பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து சரி, அதாவது அஃபிஷியல் இந்த மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்களாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் அவங்களே வந்து எங்களை ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்களே அடிக்க ஆரம்பித்தாங்க. சேர் எடுத்து அடிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்பயே சாரி கேட்டுட்டோம். நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வரோம். சாரை கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சார் எங்கன்னு சொல்லி கேட்டோம். சாரு பின்னாடி வெளியே அவங்க அழைச்சிட்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் அது தெரியாமலே நாங்கள் ரொம்ப நாள் எங்கள் சார் எங்கன்னு கேட்டிருக்கோம். அவங்க ரொம்ப எங்களை வந்து பர்பஸாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல உங்களை அடிச்சது அந்த உங்க கூட எதிராக விளையாடின அந்த கேர்ள்ஸ் அடிச்சாங்களா இல்ல வெளியில இருந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் அடிச்சாங்க? கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட். நான் உள்ள இருந்துருக்கும் போது கேர்ள்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. அஃபிஷியல்ஸ் அந்த விசில் சவுட் கூட எதுவுமே இல்லை. யாருமே தடுக்கவே இல்லை? யாருமே தடுக்கவே இல்லைங்க சார். அங்கே சவுத்துங்கிறதுனாலவே வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நார்த் சைட்ல இருந்து எல்லாருமே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன ப்ராப்ளம் கூட யாருக்குமே எதுவுமே தெரியாது. வாலண்டியர்ஸ், அங்கே இருக்கிற பப்ளிக்ஸ், அஃபிஷியல்ஸ், அங்கே வந்து இந்த கெஸ்ட் முதற்கொண்டு அர்ஜுனாவாடின்லாம் சொன்னாங்க சார். அவங்க முதற்கொண்டு எங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னு போய் நாங்கள் விளக்க போனோம் சார். நான் போய் உள்ள விளக்கணும்னா அவங்க நம்ம பொண்ணு மேலே கழுத்து மேலே கால் வச்சு பொண்ணை பிடிச்சி போய் இழுத்து விட்டேன். இழுத்தோன்னா 2 பேரும் வந்து நல்ல பையனா கையை 2 பிடிச்சி இழுத்துக்கிட்டு விட்டாங்க. விடுங்க சார், பொண்ணுல அடிச்சிட்டு இருக்காங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே ஸ்டேஜுக்கு கூட்டு போனாங்க. விடுங்க சார், நானே வரேன், கையை விடுங்க சார், எதுக்கு சார் இழுக்கிறீங்க அப்படின்னு. நீ அவங்க ஹிந்தியிலே பேசிட்டு வாங்க வாங்க வாங்கன்றாரு. வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட்டு 2 பேரும் பின்னாடி 2 கையை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வயிற்றுல குத்துனா ஒருத்தர் கழுத்துல குத்துலையா. அப்புறம் சவுண்டு கேட்டோன்னா பிள்ளைய சவுண்டு கேட்டோன்னா வந்துட்டாங்க. யார் உங்களை கூட்டிட்டு போய் அடிச்சது? யாரு? அந்த யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் கமிட்டி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.